எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து அலர்ஜிக் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் வைரஸ் காய்ச்சல் அடிக்கடி வரும். எனக்கு ஒரு 4-5 வருஷமா இருந்துச்சு. அப்போ அந்த வைரஸ் காய்ச்சல் வரப்போலாம் எனக்கு வந்து உடம்பு வீக்காக இருக்கும், உடம்பு சூடாக இருக்கும். டெம்பரேச்சர் செக் பண்ணால் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் லேப்பில் போய் ரத்தம் எடுத்து செக் பண்ணோமா வைரஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் கேஸ்ட்ரிக் மைக்ரேன்லாம் இருந்துச்சு. இதை எடுத்து விஆர்போ தான் நான் எடுத்து சாப்பிட்டேன். விஆர்போவும் பாலும் எடுத்தேன். ஏன்னா பாலும் நான் எடுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு நரம்பு பிரச்சனை இருந்துச்சு. காடு நரம்பு பிரச்சனை, இந்த தொடையில் வந்து நரம்பு பிரச்சனை, நடக்க முடியாது, முட்டி வெடி கால் வெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த பால் விஆர்போ தான் முத எடுத்து சாப்பிட்டேன். எடுத்து 5 நாளில் வந்து எனக்கு நரம்பு பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிடுச்சு. ஏன்னா 6-7 வருஷமா நரம்பு பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் நிற்க முடியாது, சமைக்க முடியாது. நான் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்கிறேன். என்னால் நிற்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த நரம்பு பிரச்சனை வந்து 5 நாளில் நல்லா ஆயிடுச்சு. தெரியுங்களா? அந்த விஆர்போவும் இந்த பால் தான் நான் எடுத்தேன். இந்த பால் வந்து இன்னமும் நான் 1 வருஷம் மேலே இன்னமும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பால் இது. செல்வி சொன்ன மாதிரி எனக்கு இந்த பால் ரொம்ப பிடிக்கும். முடி கூட எனக்கு ரொம்ப கொட்டிருச்சு. இந்த பால் குடிச்சு தான் என் முடி இவ்வளோ அடர்த்தியாக இப்படி இருக்கு, குச்சியாக இருக்காங்க. ஸ்கின்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பால் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா. இப்போ இன்னொன்று என்னன்னாக்கா, எனக்கே தெரியாமல் நானே மறந்துட்டேன் அந்த வைரஸ் காய்ச்சல் எனக்கு இருக்கா இல்லையான்னு. நல்லா ஆயிடுச்சு. ஓகேங்களா? 5-6 வருஷமா இருந்தது அந்த வைரஸ் காய்ச்சல் நல்லா ஆயிடுச்சு. எனக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்துச்சு, மைக்ரேன். எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி.